காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. That's gone a long way up. Bowler's catch, bowler's catch. Oh, didn't get there. Run out. Oh, it's gone. Double play. அட ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? 50-60 பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு வாங்க. என்ன அரசு சார், என்ன வச்சு விளையாட்டு ஏதாவது காட்டுறீங்களா என்ன? அட நான் என்னப்பா உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? ஒவ்வொரு பொண்ணுங்களாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன என் வீட்டை மதிக்காட்டெல்லாம் பரவாயில்ல, பொண்ணு என் புள்ளைய மதிச்சு நடந்தா போதும். ஆமா ஆமா. அட என்னப்பா நீ, நான் தான் சொல்றேன்ல, பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கணும். ஆமா பின்ன என் புள்ள பேச்சு கேட்டு அவனை மதிச்சு நடக்கிற பொண்ணாதான் வேணும். இவ்ளோ பெரிய கோடீஸ்வரர் நீங்க, இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு என் கிட்ட வந்திருக்கீங்க, தடபுடலாம் பண்ணிடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசா இருக்கு. கொஞ்ச நாள் இவன் கூட இருக்காளுக, கொஞ்ச நாள் அவன் கூட இருக்காளுக, அதுக்கு பிறகு அதான் வேண்டான்னு இன்னொருத்தன் கூட. இந்த அரசு வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என் புள்ள பேச்சு கேட்டு அவனை மதிச்சு நடக்கிற பொண்ணுதான் எங்க வீட்டுக்கு வேணுமே தவிர, அவனை மிதிச்சு நடக்கிற பொண்ணு இந்த அரசு வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. ஆமா ஆமா. எது 10 பொண்ணுங்க போட்டோ தான் இருக்கான்? ஆமாப்பா, இப்போதைக்கு உன் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 பொண்ணுங்க போட்டோ இருக்கான். நான் என்ன பண்றேன்னா, அந்த 10 பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு வரேன். 10ல ஒண்ணு கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு பிடிக்கும். ஆஹா, நான் என் பையனுக்கு எப்பவுமே பெஸ்டா தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க 10 போட்டோ, நீங்க வர கல்யாண புரோக்கரா இருக்கீங்க, எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 புரோக்கர் நம்பர் உங்ககிட்ட இருக்காதா? அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட இருக்க போட்டோவே கொண்டு வாங்க. என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால பொண்ணுங்க எங்க வசதிக்கு ஈக்குவலாவும் இருக்கணும், பாக்குறதுக்கு அப்படியே சினிமால நடிக்கிற பொண்ணுங்கள மாதிரியே இருக்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு ஒரு மருமக வரவா, வீட்டு வேலை பாதி அவகிட்டே பிரிச்சு கொடுத்து வேலை வாங்கலான்னு பார்த்தா, இவன் இருக்க கோவத்துக்கு அவளை எப்படியும் இப்ப கல்யாணம் பண்ண மாட்டான் போலயே. இன்னும் எத்தனை வருஷம் தான் சமைச்சு போடுறதுன்னு தெரியல. கூட மாட வேலை செய்யறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலாவது நமக்கு வசதியா இருக்கும். மொத்த போட்டோ எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என் புள்ள பாக்குறதுக்கு அப்படியே ராஜாவாட்டம் இருப்பான். அவன் அழகுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு ராணி மாதிரி தான் இருக்கணும். வசதியிலயும் எந்த குறைச்சலும் இருக்க கூடாது. சரி சரி புரியுது. என்னன்னா, முன்னெல்லாம் பையனுக்கு பொண்ணு பாக்குறதா இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு பையனை பாக்குறதா இருந்தாலும் சரி, எங்களை நம்பி எங்களை தேடிதான் வருவாங்க. இப்ப எங்கப்பா, திருமண பக்கம் எல்லாம் காதல் கல்யாணம் தான் நடக்குது. எங்க வேலையை குறைச்சு புரியாவா எல்லாம்? அட வேலையை குறைச்சா ஒன்னும் இல்ல, இதனால கைக்கு ஒரு வருமானமா வர மாட்டேங்குது. சரி, எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன பயோடேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போட்டோயை வாங்கிட்டு உங்க வீட்டு பக்கமா வரேன். நான் கண்டிப்பா சொல்றேன், நான் எடுத்துட்டு வர போட்டோஸ்லயே உங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கும். சரியா சரியா, அப்ப நீங்க வாங்க, நான் வச்சிடுறேன். சரி சரி. அப்பா, இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அந்த விஆர் வீட்டு கழவனோட பையனுங்க மட்டும் இல்ல, பேரனுங்களுக்கும் பேத்திங்களுக்கும் கூட தலைக்கணம் அதிகம். ஆம்பளைங்களுக்கு சரிசமான நினைப்பு. என்னதான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை மாதிரி நடந்துகிட்டாலும், ஒரு ஆம்பளை பையன் தன் சட்டையை கலத்திட்டு நட்டு ரோட்ல வேணாலும் நடந்து போவான். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையால முடியுமா? 1000 இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். பொண்ணா அவா? என் பிள்ளை என்கிட்ட பேசாட்டா என்ன? அவனுக்கு ராணி மாதிரி பொண்ணை நான் பார்த்து இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணணும். இந்த வீட்டையே அரண்மனை மாதிரி பெருசா மாத்தி காட்ட போறேன். வரவங்க எல்லாம் அரசோட மூத்த பையன் சாம் மேல அரசுக்கு இவ்வளவு பாசமான மூக்கு மேல கைய வைக்கணும். அப்பப்பப்பப்பப்பப்பா, மூக்கு மேல கைய வைக்கிற நேரத்துல எனக்கு ஒத்தாசைக்கு யாராவது வருவாங்களான்னு பாக்குறேன். மீனை வறுக்கணும், சிக்கனை பொரிக்கணும், நண்டை வாங்கி குழம்பு பண்ணணும். இது அத்தனை வேலையும் ஒத்தையில பார்த்து பார்த்து, அடடா இந்த மிளகா பொடிய வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. டேய் மவனே, நீ ஒண்ணு கவலைப்படாதடா, இந்த அப்ப உனக்காக இருக்கேன். அவளுக்காவது நல்ல ஆட மட்டும் தான் தெரியும். நான் உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு மட்டும் பாரு.
நல்லா ஆடுற மாதிரி நல்லா பாடுற மாதிரி நல்ல வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்ச மாதிரி நல்லா சமைக்க கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். பாக்குறதுக்கு மகாலட்சுமி ஆட்டாவும் இருக்கணும். அப்புறம் நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது உனக்காக உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நீ வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிட்ட பொண்ணா பார்த்து தான் உனக்கு கட்டி வைப்பேன். ஆம்பளை மாதிரி நினைச்சு தலக்கணம் புடிச்சு நடக்காத பிள்ளையா பார்த்து உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சே, என்ன பொண்ணாவா? ஒன்ன காதலிச்சா, அது பிறகு அந்த பையன் குருவை காதலிச்சா, அவன 3 காலேஜோட ஓனர் பணக்காரன் வேற. இப்ப அவனை பெத்தவங்க அவனுக்கு வேற பொண்ணு பாக்குறாங்க. உடனே அவனை கலட்டி விட்டுட்டு மறுபடியும் உன் கூட வந்து கூத்தடிக்கிறதுக்காக ஒரு பாவம் அறியாத ஏமால பழைய தூக்கி போடுறான். அவன் மாசத்துக்கு ஒருத்தனை மாத்துவான். இப்படிப்பட்ட பொண்ணாவா? என்ன யூஎஸ்ல வேற எத்தனை பேரு கூட என்னென்ன பண்ணான்னு தெரியலையே. தீங்க ஏடா, நல்லதுக்கு 4 வார்த்தை பேசினா பெத்த அப்பையன் கூட பார்க்காம இப்படியே அடிப்ப. அது இருக்கட்டும். இப்ப நீ யாருக்கு பொண்ணு பாக்குறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றியா? ஏன், யாருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, போட்டோ எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு தானே வர சொல்லிருக்கேன். இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கேன், இன்னொன்னு நீ இருக்க. நான் உன்கிட்ட எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்லவே இல்ல. உனக்கு ஏதாவது புதுசா ட்ரை பண்றியா? டேய், எப்ப ஆரம்பிப்பேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நல்லா போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில நடுவுல வந்து. என்னடா எத்தனை நாள் இந்த வீட்டுல சாப்பிடாம கிறுக்கு புடிச்ச மாதிரி அங்கே இங்கே நடந்துட்டு தெரிஞ்சிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணமா இந்த வீட்டுல இருந்துட்டு என்ன நடிப்பு நடிச்சிட்டேன். அது எப்படி? உன் தங்கச்சி வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் நீ நினைச்சேன்னா என் பையனே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், உலகத்துல எவ்வளவு பெரிய நடிகனுங்களை எல்லாம் பாத்திருக்கேன். வீட்டுக்குள்ளேயே சகலக்கெல்லாம் நடிகனா இருந்திருக்க பாத்தியா? டேய், அவளே ஃப்ராடு. யாரு? அதான்டா உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டாளே, அவளே பக்கா ஃப்ராடு. நீ கோடீஸ்வரனுக்கு பையன். ஆமா, நீ கோடீஸ்வரன். அவன் என்ன தெருக்கோடியில எல்லாம் இருக்கா? என்னதான் வசதியான வீட்டுல உள்ள பொண்ணா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பையன் நீ. வீட்டுக்கும் ஒரே பையன், அவ்வளவு சொத்துக்கும் நீ தான் அதிபதி. ஒன்ன விளைச்சு போட்டா, அதுக்கப்புறம் அந்த குரு வந்தான். நீ வேண்டான்னு ஒன்ன தூக்கி போட்டு அவளை கல்யாணம் பண்ணான். இப்ப அவனுக்கு வேற பொண்ணு பாக்குறதுனால அவனை வேண்டான்னு சொல்லிட்டு உன்கிட்ட வர பாக்கா. அதுக்கு உன் அப்பனா நான் இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் மேல பழிய தூக்கி போடுறான். உன்னை இன்னும் நான் விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? இனியே நீ உயிரோட இருந்து என்னையா பாக்க போற? அருவி, அருவி விட்டா கொல்றதுக்கு ரெடியா நிக்கான். அவளுக்கு காதே கேட்காது போலயே. ஏடா, இப்ப எதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க? நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? கொஞ்ச நாள் அம்மா, கொஞ்ச நாள் உன் கூட, கொஞ்ச நாள் அந்த குரு கூட அவ குடும்பத்துக்கு முன்ன பக்கமா போய் அடிச்சு விடா. நீ அதையும் நம்பிட்டு என்ன வந்து அடிக்கிற? அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஒண்ணும் இல்லனா எப்படிடா ஒரே ரூம் ஷேர் பண்ணுவாவ? ரூம் மட்டும் ஷேர் பண்ணாவளா இல்ல பெட்டையும் அவன் கூட தான் ஷேர் பண்ணாலான்னு உனக்கு எங்க தெரியும்? ஏன் அருவி? ஏண்டா நாய, உன் சுயநலத்துக்காக மனுக்குள்ள போற வயசுல பழி வாங்க துடிச்சு பெத்த பையன் கூட பார்க்காம என் வாழ்க்கைய அடிச்சுட்டு கதையை இறக்கி விடுறேன். இங்க பாரு, வயசானவனை போட்டு இப்படி அடிக்கிறது நியாயமே இல்ல பாத்துக்கான். இப்ப நான் சொல்றது உனக்கு பொய்யாதான் இருக்கும். ஆனா உன் பிறந்த நாளுக்கு பிஆர் வீட்டுல வச்சுதான் நீ கேக் வெட்டின. அன்னைக்கு அந்த இசை அந்த குருக்கும் சேர்த்து கேக் வெட்டல. நீ என்ன அடிச்சாலும் என்னன்னாலும் அவ அந்த குரு கூட ஒரே ரூம்ல ஒன்னா இருந்திருக்கான். அவ அவன் கூட அந்த ரூமை மட்டும்தான் ஷேர் பண்ணாளா இல்ல அவ அவளோட பெட்டையும் ஷேர் பண்ணாளான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? உன் வயசுக்கு ஏத்த பேச்சா பேசுறேன். ஒன்னு நீ உயிரோட இரு, இல்ல நான் இருந்தா போதும். ஆமா, நீ உயிரோட இருந்து இனிமே என்ன சாதிச்சு கிளிக்க போற? அதுக்கு செத்துரு. உயிரோட இருந்து மட்டும் என்ன பார்க்க போற? அருவி, ஹே அருவி, போதடா டேய். போதண்டா. இல்ல, நீ நினைச்ச அளவுக்கு சம்பாதிச்சு முடிச்சாச்சு. இனிமே நீ என்ன காண்றதுக்காக உயிரோட இருக்க நான் கேக்குறேன். சே, என்னது இது? சுத்தமா காரமே பத்த மாட்டேங்குது. டேய் சாம், சாம். அடி பாவி, இவ்வளவு நேரமா நான் கத்தனேன். உனக்கு நான் கத்தனது கொஞ்சம் கூட கேட்கல. ஆனா நீ அங்கேருந்து கூப்பிடுறது இங்க வரைக்கும் கேக்குது. நான் கூப்பிடுறது மட்டும் கேட்காமலா போச்சு. என்னடா இது? காரமே பத்த மாட்டேங்குது. இவ காரம் பத்தலைன்னு எனக்கு விழுந்த அடிய சொல்றாளா இல்ல நிஜமாவே சமைக்கிறதுலதான் காரம் பத்தலைன்னு சொல்றாளா? வத்தல் நான் சொல்ற கடையில இருந்து தான் வாங்குறானான்னு தெரியல.
என்னதான் இடிச்சு டப்பால போட்டாலும் காரசாரமா இருந்தா தானே பொரிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏண்டா பொறுக்கி, நானும் இவ்வளவு நாள் நீ என்னதான் பொறுக்கித்தனம் பண்ணாலும் எவனாவது ஒருத்தன் உனக்கு வச்சு செய்வான். அத வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தா நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிம்மதியே கெடுத்துட்டு இருந்திருக்க. உன்னெல்லாம் இனிமே உயிரோட விட்டு வைக்கலாமா? இங்க பாருடா, பெத்த அப்பனே விளாசுன்னு விளாசுறான். இதுக்கெல்லாம் இங்க பாரு, அவள நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். உனக்கு எனக்கு இனிமே ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் அவளை என் பொண்டாட்டியா தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேனே தவிர அவ அண்ணனை வேண்டான்னு சொல்லல. உனக்கு புரிய நினைக்கிறேன். இப்பவும் அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். நான் வேண்டான்னு சொன்னதும் நடுவுல புகுந்து நீ உன் ஆட்டத்தை காமிக்கலாம்னு நினைச்சியா? இங்க பாரு, வயசான காலத்துல ஒழுங்கு மரியாதையா இருந்தியானா இருக்கலாம். அப்படி இல்ல அவளை போய் மிரட்டுறதோ இல்ல கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புறதோ, அதை சதைக்கிறேன் இதை வதைக்கிறேன்னு ஏதாவது அவ முன்ன போய் நின்ன அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே புதைச்சு சமாதி கட்டிடுவேன். இங்க பாரு, உன்னை காணோன்னு எவனு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். புரியுதா? டேய், உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன். நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில நல்லவன மாதிரி நடிச்சு எங்களுக்கு கல்யாண ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சுட்டு எவ்வளவு டிராமா வேலை போட்டிருக்கேன். என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க அலைகிறேன். இங்க பாரு, எவனாவது போட்டோ தூக்கிட்டு பயோடேட்டா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். கோலை வெட்டிடுவேன் சொல்லிடு. நீ தானடா பொண்ணு பார்க்க சொன்ன. உன்கிட்ட எனக்கு பொண்ணு பாருன்னு சொன்னா உன்கிட்ட. டேய், உன் கத்தல எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு காது செல்லம் போல இருக்கணும். 7 வீடு தாண்டி கேட்க நீ கத்துறது, ஆனா இந்த கிச்சன்ல இருக்க உங்க அம்மாக்காரிக்கு கேட்கல. இங்க பாரு, மறுபடியும் வான் பண்றேன். இந்த ஆட்டத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டு அமைதியா இருக்க முடிஞ்சா இரு. இந்த சாம பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சாம் வெளியே ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அங்க போய் கிறுக்கு வேலை பாக்குறேன், இங்க போய் கிறுக்கு வேலை பாக்குறேன். அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானே, நடுவுல நம்ம புகுந்துருவோம். ஏதாவது கோல்மால் வேலை காமிச்சேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளேயே உன் தலையை வெட்டி புதைச்சிட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இதோ பாருடா, நீ என்ன திட்டினாலும் அடிச்சாலும் சரி, என் பிள்ளை இனிமே அவகிட்ட ஏமாறுறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவ தப்பானவதான். அவளா நல்லவள்னா அந்த குரு திருப்பி அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வீட்டுல உள்ளவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். எவ அவளோட ரூமா இன்னொருத்தன் கூட ஷேர் பண்ணுவான்? நல்ல பொண்ணுங்க யாராவது அப்படி பண்ணுவாங்களாடா? அவ பக்கா ஃப்ராடு, தப்பானவா. மவன உன்னை விட்டு வச்சிருக்கான் பாத்தியா? இறக்கி விட்றா. எவ்வளவு மிளகாத்தூள் போட்டாலும் பத்தவே மாட்டேங்குது. எந்த கடையில இருந்து போய் வாங்கினானோ? இவ்வளவுதான் காரம் இருக்கணுமா? இன்னும் காரசாரமா இருந்தா தானே நல்லா இருக்கும். இந்த வாரேன். நீ இருந்து மட்டும் இனி என்ன காண போற? டேய் சாம், டேய், என்னம்மா? எந்த கடையில இருந்துடா வத்தல் வாங்கிட்டு வந்தா? ஐயோ அருவி, எப்போ வாங்குற கடையில இருந்துதான். டேய், காரமே பத்த மாட்டேங்குதுடா. பார்த்து எடுத்து நல்ல காரமா வாங்க வேண்டாமா? ஏன் புள்ள நீ இவ்வளவுதான் உன்னால முடியுமா? இவ சமையல்ல போடுற காரத்தை பத்தி பேசுறாளா? இல்ல அவ மோகன் கிட்ட பாயிண்ட் எடுத்து கொடுத்து என்ன கொலை பண்றதுக்கு சொல்றாளான்னு தெரியலையே. அருவி, அருவி. ஐயோ, டேய் சாம், என்னடா பண்ற? அம்மா, இந்த ஆள் இனிமே உயிரோட இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சந்தோஷமா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில மொத்த சந்தோஷத்தை மறக்க வச்சுட்டான்ல. இனிமே இந்த ஆள் உயிரோட இருந்தோம் இல்லாம போறத ஒண்ணுதான். அருவி, விட சொல்ல அருவி. டேய், அவர்தான் விட சொல்றாருல, விட்டு தொலையே. ஏன்? டேய் அப்பாடா, உன்னை பெத்தவரை இப்படி மேல தூக்கி வச்சிருக்கேன், விடு சாம். ஆ! என்னடா பெத்த அப்பான்னு கூட பார்க்காம என்ன பண்ணி வச்சிருக்க சாம்? அடி பாவி, அவன் விட்டுருந்தா என்ன கொன்னு இதே இடத்துல அடக்கம் பண்ணிருப்பான். நான் கத்துனது உனக்கு கொஞ்சம் கூட கேட்டிருக்காதா? ஐயோ எந்திரிங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இசைதான் வேண்டான்னு சொல்லிருக்கனே தவிர அன்ப வேண்டான்னு சொல்லல. ஒன்னால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, லாலிபாப் சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு போவேன் மட்டும் நினைக்காத. இதே வீட்டுக்குள்ளே புதைச்சிருவேன், புரியுதா? அருவி, என்னடா இப்படி அடிச்சிருக்க என் புருஷனை போட்டு? ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. நினைச்சண்டி, நீ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த தானே. ஏடி, உன் பிள்ளை என்ன பாதிக்கு பாதி கொண்டு போட்டிருக்கான். கொலை உயிருமா குத்து உயிருமா கிடக்கேன். உனக்கு ரத்தம் வராததுதான் பிரச்சனையா? ஐயோ அது இல்லங்க, அவன் அடிச்ச அடியில ரத்தமும் ஒரு சொட்டு வரல. உள்காயம் ஏதாவது இருந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த வீட்டுல இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான்ப்பா இருக்கணும். சாம், என்னம்மா, இந்த ஆளை அடிச்சுட்டேன்னு உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் அவர் உன் அப்பா. நீ இந்த அளவுக்கு அவர் அடிச்சிருக்க கூடாது. மா, இந்த ஆள் என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா போல்டா இருந்த பொண்ணு இப்ப பள்ளிக்கு பாச்சகம் பயப்படுற மாதிரி மாத்தி வச்சிருக்கு. யார் காரணம்? இவனெல்லாம் விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. ஒண்ணு போதும்டா, போதும். இனிமே வாயை திறக்க மாட்டேன். உங்க அம்மா மாதிரி நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது சமைச்சு நீ சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடுற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன்.
நீ என்னடானா உனக்கு பொண்ணு பாக்குற பொறுப்ப அந்த வீட்டுல உள்ள கிழவன்கிட்டயும் கிளவிக்கிட்டயும் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கை இனியும் பாழாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஓ நல்லதை தானே சாம் நினைச்சிருக்காரு. அம்மா இந்த ஆளை இப்படியே விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறதா? இன்னும் 40 வருஷத்துக்கு உயிரோட இருந்திருப்பேன்டா. நீ அடிச்ச அடிலாம் இன்னும் 5 வருஷத்துக்கு தேர்றானான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த ஆள் பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி எல்லாம் அடிக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு கேன் பெட்ரோல் இந்த ஆளுக்கு மேல ஊத்தி கட்டி வச்சு எரிச்சிருப்பீங்கம்மா. என் அம்மா மாதிரி தான் இன்னொரு அம்மாவும் என் அம்மா அனுபவிச்ச அதே வழியா இன்னொரு அம்மாவும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இல்ல திருப்பியும் சொல்றேன் சாம், அவ சொல்றது எல்லாமே போய். பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல உங்க 2 பேரையும் தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. தனிமையை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தா தெரியுமா? நீ உள்ள புகுந்த ஆட்டத்தை காமிச்சிட்டேலாம். இனிமே இந்த சாமோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. டேய் ஓன் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. நான் அவளதான் வேண்டான்னு சொல்லிருக்கேன். அவ அண்ணனா இல்ல, இப்பவும் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். அவ அடிக்க ஆள் அனுப்புறது, முரட்டுறதுக்கு ஆள் அனுப்புறது, அதை சதைக்கிறேன் இதை சதைக்கிறேன்னு எதுக்காவது ஆள் அனுப்புனேன்னு வச்சுக்கோ, மொஃபன தலை தண்ணி உடம்பு தண்ணின்னு துண்டாக்கிடுவேன். இவன் அடி இப்படி ஸ்ட்ராங்கா இருக்க நம்ம நினைக்கவே இல்ல. இந்த வீட்டுல இனிமே நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்ம பாதுகாப்புக்கு ஒரு ஃபுல் டைம் பாடி கார்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். சரிங்க, என்ன அவன் தான் அடிச்சு போட்டிருந்தா நீங்க அப்படியே படுத்திருக்கீங்க. நல்ல வேலை உள்காயத்தோட போச்சு, வெளிக்காயம் எதுவும் இல்ல. எந்திரிங்கங்க, எந்திரிச்சி குளிச்சுட்டோம் இல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. சமைச்சிட்டேன், சாப்பாடெல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன். அம்மா சிக்கன் தான், சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி வேற பண்ணிட்டேன். அம்மாக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலும் தடப்புடலாம் அசத்தலா பண்ணிட்டேன். இங்க என்ன போயிட்டு இருக்கு? உங்களுக்கு சிக்கன் பிரியாணியா கேக்குது? டேய் அதெல்லாம் விட்றா, நீ ஒண்ணு பண்ணு. விஆர் வீட்ல எனக்கு பர்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்றேனா அங்க போய் எனக்கு பர்ஸ் எடுத்துட்டு வந்துரு. வந்ததுக்கு பிறகு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா உனக்கு ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப எடுக்கிற சிக்கன் தானே பிடிக்கும். நீ வேற கொஞ்சம் மனசு சோகமா இருந்த, உன்னை சந்தோஷம் வரப்படுத்தணும். அதான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சிக்கன் இருந்து அதை வச்சு சமாளிச்சிட்டேன். நீ என் பர்ஸ் எடுத்துட்டு வா. ஏங்க என்ன இன்னமும் அப்படியே பாத்துட்டே இருக்கீங்க? அவன் தான் முடிச்சிட்டான்ல, அடுத்து ஆரம்பிக்க வேண்டாமா? எது? அதாங்க சுட சுட சாப்பிட வேண்டாமா? சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கணும்ல. எந்திரிங்க. பாக்குறேன் பாரு, அடுத்து அடிச்சு போடலான்னு. அதெல்லாம் உங்க மேல கை வைக்க மாட்டான். நல்ல வேலைங்க, வெளிக்காயம் எதுவுமே இல்ல, உள்காயத்தோட போச்சு. என் முட்டாள், வெளியில ஏதாவது அடிபட்டு இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போய் பஞ்சரிங் டிங்கரிங் பண்ணி சரி பண்ணிருக்கலாம். உன் புள்ள அடிச்சு அடிலாம் எத்தனை எலும்பு முறிஞ்சிருக்குமோ, ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனை எலும்பு தேட வேண்டியது இருக்குமோ தெரியல. அட வெளிக்காயம் ஏதாவது பட்டிருந்தாதாங்க நீங்க வருத்தப்பட்டிருக்கணும். இது ஒண்ணும் கவலைப்படாதுங்க. வெளியில ஏதாவது அடிபட்டிருந்தா வெளியே போகும்போது எங்க விழுந்தீங்க, எப்படி அடிபட்டுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. இதுன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல. போங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நம்ம அடி வாங்கினதுலாம் அவனை விட இவ ரொம்ப சந்தோஷப்படா போலயே. அப்புறம் எப்படி? நான் தான் வாயை மூடிட்டேங்களா? எப்படி எப்படி ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தானா? என்ன சொன்னா? ஒரு ஆம்பளை நினைச்சா நட் ரோட்ல ஷர்ட்டை கழட்டி போட்டும் போலாம், ஆனா ஒரு பொம்பளையால போக முடியாது. உன் வக்ர புத்தி எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு பாத்தியா? எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை தேடுற? நான் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஆக்கி போட்டு எனக்கு அடிமையா? என் அம்மா உன்னை அப்படியே பழக்கிட்டாங்க பாத்தியா? அதான் அப்பவே உன் தலையை தட்டி அவங்க சந்தோஷமா முக்கியம்னு அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இந்த ஆட்டம் போட்டிருக்க மாட்டேன். இங்க பாரு, அவளை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. பொண்ணு பாக்குறேன் பண்ணு பாக்குறேன்னு எவனாவது போட்டோ தூக்கிட்டு வரணும். உனக்கு நடந்ததுன்னா அவனுக்கு நடக்கும். போடாடே. அட அவன் தான் காமெடி பண்ணிட்டு இருக்கானா? எந்திரிங்கங்க, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. அவ பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் போதுமா? அது இது வரைக்கும் வெளியே போகும்போதுதான் நமக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்கன்னு கொஞ்சம் பாதுகாப்பா போவோம். இனிமே வீட்டுக்குள்ளதான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதுவும் இவன் கிட்ட எப்ப கள்ள தூக்கி போட்டு மண்டை உடைப்பானே தெரியாது. இவனை கம்பேர் பண்ணும்போது அந்த குரு எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கே. ஜோசியக்காரன் ஒருவேளை எனக்கு கண்டம் இவனாலதான் சொல்லியிருப்பானோ. நான் தான் ஆளை மாத்தி போட சொல்லிட்டேனா? அவன் கூட பெத்த அப்பேன்னு சொல்லிட்டு பிசினஸ்ல தான் கை வச்சான். இவ்ளோ ஏன் இசைய அடிக்கிறதுக்கு போகும்போது கூட தடுத்தானே தவிர என் மேல கை வைக்கலாம். இவனை விட்டா என்னையே க்ளோஸ் பண்ணிடுவான் போல. நான் பண்ணது பெரிய தப்புதான் சாம். நீ பாசமா பேசுறது, கிண்டல் கேள்வின்னு என்ன பண்றது? எவ்வளவு பாசமா அக்கறையா இருந்தேன் சாம். இன்னைக்கு இவ்வளவு கேவலமா கோவப்பட்டு பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். சாம் இவ்வளவு கோவப்படுறதுக்கு காரணம் நான் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒன்னு எனக்கு தெரியும்டா. எத்தனையோ நாள் என்னை தூக்கி சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருக்கேன். வளர்ந்ததுக்கு பிறகும் உன் பைக்ல என்ன உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டு விட்டுருக்கேன். பாசம் மட்டுமே காட்ட தெரிஞ்சேன் சாம இவ்ளோ காயப்படுத்தி இவ்ளோ மோசமா கொண்டு விட்டுட்டேன். இது வரைக்கும் எப்படியும் நீ எனக்கு கிடைச்சிருவேங்கிற நம்பிக்கையில இருந்தேன்டா. இப்ப அந்த நம்பிக்கை சுக்குநூறா போயிட்டு இப்ப இந்த செகண்ட் தான்
உன் வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு புரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நமக்கு கிடைப்பாங்கங்கிறது வேற. இனிமே என்னைக்குமே இவங்க நமக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த வலி வேற. என் வலியை விட உன் வலிதான் கொடுமையானது. அதே எனக்கு கொடுத்து உன் வலி எனக்கு புரிய வச்சுட்டேன். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா. கிளம்பலாம். டேய் சும்மா இரண்டா கொஞ்ச நேரம். வந்த உடனே கிளம்பலான்னு. ஏண்டி வீட்டுல தேடுவாங்கன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா? எந்திரி வீட்டுக்கு போலாம் இனிமே. ஒரு பொண்ணு எனக்கு இருக்க தைரியத்துல கொஞ்சம் கூட உனக்கு இல்ல பாத்தியா? எது எனக்கு தைரியம் இல்லையா? ஆமா, அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வரும்போது உன்கிட்ட பேசினா என்ன சொல்லுவேன்? அன்பு இருக்கா அன்பு தப்பா நினைச்சிருவான் அப்படின்னு. 5 நிமிஷம் நின்னு பேசுறதுக்காக உனக்கு தைரியம் இருக்குமா? இருக்காது. சரி, அதுவே உங்க வீட்டுக்கு வந்தா அம்மா இருக்காங்க தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவேன். இங்க வந்தா அவங்க நம்மள பாக்குற மாதிரி இருக்கலாம், இவங்க நம்மள பாக்குற மாதிரி இருக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்ச நாளையில கல்யாணமே இருக்க போகுது. இன்னும் ஏன்டா பயந்து நடுங்குற? ஏய் பயம் எல்லாம் இல்ல. உன்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுண்டா. சரி ரொம்ப டைம் ஆயிட்டு. நம்ம வேற இங்க பைக்ல தான் வந்திருக்கோம். எப்படியும் வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 3 hours ஆகும். இதுக்கு தான் அப்பவே நான் சொன்னேன் கார்ல வரலாம் அப்படின்னு. நீ தான் எவ்வளவு தூரம்னாலும் பரவாயில்ல பைக்ல தான் வரணும்னு சொன்ன. சாம், காரை விட பைக் தான்டா நல்லா இருக்கும். ஏய் ஒன்னா டிராவல்னா பரவாயில்லடி. 3 hours 3 மணி நேரம் நான் பைக் ஓட்டணும். உனக்கு என்னமா உன் பாட்டுக்கு சாஞ்சி அழகா படுத்துட்டு வருவேன். 4 மணி ஆகுது இசை. இப்ப நம்ம கிளம்புனாதான் 7 மணிக்காவது வீட்டுக்கு போக முடியும். சரி புலம்பாத. அதுக்கு முன்ன ஒரே ஒரு கவிதை சொல்றேன். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா ஓகே. புதுசுதான்டா சொல்றேன், கேக்குறியா? விடவா போறான். அதாவது சாம், எப்படி இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரனோ, அதே மாதிரி இந்த சாம்க்கு இசை, இந்த இசைக்கு இந்த சாம் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கலாம்? ஏண்டி இடத்த மாத்தினாலும் இந்த டயலாக் மாத்த மாட்டியா? நெவர். எனக்காக புதுசா ஒரு கவிதையாவது ட்ரை பண்ணிருக்கியா? டான்ஸ் வேணும்னா நான் ஆடி காமிக்கலாம், கவிதை வேணும்னா நீ இனியாவை தான் கரெக்ட் பண்ணிருக்கணும். எல்லாம் விளையாட்டு இல்ல இசை. இனியா என்னோட ஃப்ரெண்டு. இந்த உலகத்துல உண்மையான உறவு எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அண்ணன் தம்பி பாசமா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம். உண்மையான உறவு எங்க இருந்தாலும் அதை மதிக்கணுமே தவிர அதை கேலி கிண்டல்னெல்லாம் பண்ணி கொச்சப்படுத்த கூடாது. கிளம்புவோமா? நீ எப்போ என்ன வேண்டான்னு சொன்னியோ இப்பதான்டா அளவுக்கு அதிகமா வலிக்குது. இது வரைக்கும் நீ கிடைச்சிருவேங்கிற நம்பிக்கையில இருந்தேன். நீ செல்லுக்கிட்ட எனக்கு வர பொண்ணு பாருங்கன்னு சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல. அப்போ நான் மனமேடல குரு பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? நீ கிடைப்பேங்கிற நம்பிக்கையில இருந்த எனக்கும் இனிமே இந்த பொண்ணோட ஞாபகம் மட்டும்தான் நமக்கு. அவ இன்னொருத்தனோட ஒய்ஃப்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பிலே வாழ்ந்தே. ஓ வலிதாண்டா என் வலியோட கொடுமையானது. உள்ளவடா வெளியே நிக்கிறேன். இல்ல பரவாயில்லடா. கம்பெனி விஷயமா ஏதாவது பேசுறதுக்கு வந்தியா? இல்லடா ஆக்சுவலா அம்மா எங்க பர்ஸ போட்டு வந்துட்டாங்களாம். இங்கயா? ஆமாண்டா, அதான் என்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் வந்துட்டு இருக்கும் போதே இனியாக்கு போன் பண்ணிட்டேன். பார்த்து எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா எடுத்துட்டு இப்ப வந்துருவா. அவ வந்ததான் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓ இல்லனா இனிமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு முடிவெல்லாம் பண்ணிட்டியா? டே மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல யாரும் வர முடியாது. யாரோட பிரச்சனையும் எந்த விஷயமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாதுடா. அதனால வரமாட்டேன், ஒன்ன பார்க்க மாட்டேன் அப்படின்னால நீ வருத்தப்படாத. அப்புறம் அப்புறம் என்ன? உள்ளவாடா, காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போலாமே. இல்லடா அதெல்லாம் வேண்டாம். சரிடா, வேற என்ன? என்னடா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்? கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியும், அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிற பாத்தியா? ஏன்னா எனக்கு என் தங்கச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் ஃப்ரெண்ட முக்கியம். நான் ஏதாவது தப்பு பண்ண மாதிரி உனக்கு தோணுதாடா? உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது உன் வலி எனக்கு புரியுது. நீ எதை காதலிச்சியோ அது அவகிட்ட இப்போ இல்ல. யாருக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் மச்சான், அந்த பொண்ணு நாளைக்கு அடுத்த நாள் வருவாதானே? இல்லனா வேற பிளான் ஏதாவது போட்டுட்டியா? இல்லடா, நீ தானே ட்ரெயின் பண்றதா சொல்லியிருக்க. நீ ட்ரெயின் பண்ணா போதும். சரிடா, இவள என்ன இன்னும் காணோம்? இசை, எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? லூசுத்தனமா நான் பண்றதான் சரின்னு ஏதோ பண்ணி நானும் பிரச்சனையில மாட்டி என் சாமியை இவ்வளோ நாள் அழ வச்சுட்டேன். குரு இனிமே நீ எனக்கு வேண்டாம் நம்ம சொல்லி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. சொல்லுக்கிட்ட வேற பொண்ணு பார்க்க சொல்லிட்டான். எனக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா என் சாம்க்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம்ல. இப்பதான் அவனோட வலி எனக்கு முழுசா புரியுது. சரி, என்ன சடனா தாவணி எல்லாம்?
இப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு. சாம்க்கு தாவணினா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறது பிடிக்கும். அதுக்காக நீ இதை தான் பண்ணணும்னு அவன் என்னைக்குமே சொன்னது கிடையாது. குரு உனக்கு தெரியாதுல்ல, சாம் எனக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கான். அவன் சொன்ன மாதிரி என்ன பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க விடணும்னு ஆசைப்பட்டானே தவிர என்னை கையில பிடிச்சி நசுக்கனானோ இல்ல கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டானோ அவன் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவ்வளோ சாஃப்ட் கேரக்டர் சாம். அவனுக்கே இவ்வளோ கோவப்பட வச்சுட்டேன்லாம் பொண்ணுங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி தான் சில ஆம்பளைங்க அவங்க நினைச்சதை செய்ய வைப்பாங்கன்னு எத்தனையோ நாள் எனக்கு சொல்லியிருக்கான். அப்ப எல்லாம் அவன் எதுக்காக சொல்றேன்னு ஒழுங்கா கேட்டுக்கிட்டதே இல்ல. இப்பதான் புரியுது, நான் போல்டா இருக்கிறத தான் அவன் விரும்பி இருக்கான். சரி நீங்க அழாதுங்க. சாம் ப்ரோ வந்திருக்காரு, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சாம் வந்திருக்கானா? ஆமா, நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல. பர்ஸ் என்னமோ அறிவியமா மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம், அதான் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏ இசை, ஏ இம்சா, ஷோ நான் வேற லூசுத்தனமா இவங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்பயே போய் அழுதழுது போய் நிக்க வேண்டியது, மறுபடியும் திட்டு வாங்குறதுக்கே போறாங்க. என்ன புதுசா தாவணி எல்லாம்? ஓ, நாடகம் தான் முடிஞ்சிருச்சே. இசை, சாம் டே, அவ வராளா இல்ல? இருடா, வந்துருவான். சாம் நான் பண்ணது தப்புதான் சாம். நீ என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அதையாவது சொல்லலாம். அம்மோ, உள்ள போ. நான் சாம் கூட பேசணும்னு. மச்சான் நீ கிளம்புடா, பர்ஸ நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரிடா, நான் இப்ப கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சாம். ஏ இம்சா, சாம் எனக்கு உன்கிட்ட பேசணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. மறுபடியும் என் முன்னாடி இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிறதுனால உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து திட்டு தான் வாங்குவாளே தவிர என் மனசு மாறான்னு மட்டும் அவளை நினைக்க வேண்டாம்னு சொல்லிடு. சாம் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு என்கிட்ட எது பிடிச்சதோ, ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அப்படி இல்லாம எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நானா ஒரு முடிவெடுத்து அந்த பிரச்சனைக்குள்ள பெருசா போய் மாட்டிக்கிட்டது தப்புதான். ஆனா தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களா? உன் மனசு மாறனா நான் என்ன பண்ணனேன்னு சொல்லு சாம், அத பண்றேன். மச்சான் திருப்பியும் சொல்றேன், உன் தங்கச்சி என் கண்ணு முன்னால இருந்து தயவு செஞ்சு கிளம்ப சொல்லிடு. என் முன்னாடி இப்படி அழுது வந்து நிக்க எனக்கு கடுப்பாகுதே தவிர அவ மேல உள்ள கோபம் 1% கூட குறையாது. புரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு எது பிடிக்கலையோ அதையே பண்ணிட்டு நிக்குது இந்த இம்சா. அருவி, ஒரு நிமிஷம் இருங்க. வகை வகையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வரேன். ஏய் உன் பையன் என்னன்னா அடிச்சு என்ன தொங்க விட்டுட்டு போனோம். எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில இருந்த என்ன இப்படி பிடிச்சி கெட்டி போட்டிருக்கா. ஐயோ கொஞ்ச நேரம் இருங்கங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அருவி, நான் உன் புருஷங்கிறத மறந்துடாதா. ஐயோ நீங்க என் பிராணநாதாங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குங்க, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சாம், அருவி ஆண்டி பர்ஸ் எடுத்துட்டு வரலன்னு அம்மா சொல்றாங்க. என்ன நீ சொல்ற? பர்ஸை இங்க தான் மறந்து வச்சுட்டதா சொன்னாங்க. ஐயோ இங்க இல்ல, நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். இப்ப அம்மா கிட்ட அருவி ஆண்டியோட பர்ஸ் பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு அருவி சர்ச்சுக்கு வரும்போதே பர்ஸ் எடுத்துட்டு வரல, அப்புறம் நம்ம வீட்ல எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அம்மா எதுக்காக என்ன அனுப்புனாங்கன்னு தெரியலையே. சரிடா, இங்க இருந்ததுன்னா எடுத்து வை, அப்புறமா நான் வந்து எடுத்துக்கிறேன். சாம், அப்புறம் டை, அவனை கொஞ்ச நாள் அங்கே இங்கேயும் சுத்த வேண்டான்னு சொல்லு. யாரடா? அதான் உன் வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களே, அதான் உன் தங்கச்சி ஹஸ்பண்டா நடிச்சு வந்தாரே. கொஞ்ச நாள் தனியாலாம் அங்கே இங்கேயும் போக வேண்டான்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன்டா. என்னங்க இப்ப மட்டும் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க தெரியுமா?